நம்ம பார்ட் 4 வீடியோவில் வந்து என்ன பண்ணிருந்தோம் அப்படின்னா, ஒரு இதில் வந்து நம்பர் ஆஃப் ஷாப் வந்து எப்படி கிரியேட் பண்ணுறதுன்னு பார்த்துருந்தோம். எப்படின்னா, இப்போ ஒரு கடை இருக்குது அப்படின்னா, ஒரு ஆப்பில் வந்து நம்பர் ஆஃப் ஷாப் வந்து கிரியேட் பண்ணிக்கிற மாதிரி மல்டி வெண்டர் மாதிரி நம்ம பார்த்துருந்தோம். அண்ட் இந்த பார்ட்டில் என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷனாக எப்படி இருக்கும்னா, இப்போ நம்ம கஸ்டமர்ஸ்க்கு ஏதாவது ஆஃபர் கொடுக்கணும்னு நினைக்கிறோம் அப்படின்னா, இப்போ ஆல்ரெடி நான் வந்து நம்ம ஒரு கிளைண்ட்டுக்கு அதை பண்ணியிருந்தேன், அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஸோ புஷ் நோட்டிஃபிகேஷன் லாஜிக் எப்படி இருக்கும்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதை வந்து நம்ம இப்போ என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த கிராசரி ஆப்புக்கு வந்து பண்ண போகிறோம். இப்போ இதில் எப்படி இருக்கும்னா, அனௌன்ஸ்மெண்ட், இட்ஸ் லைக் அனௌன்ஸ்மெண்ட். இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா லாஜிஸ்டிக்ஸ் ஆப்பு. இதில் வந்து டிரைவர் லாகின் உண்டு, கஸ்டமர் லாகின் உண்டு. இதில் வந்து நம்ம ஏதாவது உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம் அப்படின்னா, இப்போ ஃப்ளிப்கார்ட், அமேசான்லாம் பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒரு அனௌன்ஸ்மெண்ட் மாதிரி கொடுப்பாங்க ஆஃபருக்கு. அப்படி கொடுக்கும்போது அவங்களுக்கு ஒரு புஷ் நோட்டிஃபிகேஷன் இதில் போயிடும். இப்போ நம்ம வாட்ஸ்அப்பில் மெசேஜ் நமக்கு எந்த மாதிரி 1 செகண்ட். ஸோ அனௌன்ஸ்மெண்ட்டுங்கிறது இதுதான். இப்போ இது வந்து லாஜிஸ்டிக்ஸ் ஆப். இப்போ இதே இதை வந்து நம்ம இதில் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம இப்போ லாஸ்ட்டாக பண்ண இந்த ஷாப்பிங் ஆப்பில் பண்ண போகிறோம். இதில் வந்து இது நமக்கு எப்போ நமக்கு இந்த அனௌன்ஸ்மெண்ட் தேவைப்படும் அப்படின்னா, இப்போ ஏதாவது நம்ம ஆஃபர்ஸ் போடுறோம், இல்லை நாளைக்கு ஏதாவது ஃபார் எக்ஸாம்பிள் நாளைக்கு தீபாவளி அப்படின்னா நம்ம இன்றைக்கி ஒரு ஆஃபர் கொடுக்க போகிறோம், காம்போ ஆஃபர் ஏதாவது கொடுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம அதை என்ன பண்ணிக்கலாம், இந்த புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணணும் அப்படிங்கிற இந்த வீடியோவில் வந்து நான் டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இதில் வந்து நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு நான் இதில் சொல்லி என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறத. கிரேட். இப்போ வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் நான் என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா, ஆர்டர் செக்ஷனில் வந்து என்ன கேட்டிருந்தோம் அப்படின்னா, ஆர்டர் செக்ஷனில் வந்து எனக்கு எந்த ஷாப்பில் இருந்து ஆர்டர் வந்திருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்கிற மாதிரி கொரி கொடுத்துருந்தேன். இப்போ நம்ம ஆப்பில் வந்து நம்பர் ஆஃப் வெண்டார்ஸ் இருப்பாங்க. அப்போ வந்து ஆர்டர்ஸ் வரும்போது எந்த வெண்டார்கிட்ட இருந்து ஆர்டர் இருக்குங்கிறத நம்ம கண்டுபிடிக்கணும். அதனால வந்து இந்த மாதிரி ஷாப்பை போட்டு ஆர்டர் வர மாதிரி கேட்டிருந்தேன். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, எனக்கு வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுற மாதிரி கேட்டிருக்கேன். அப்போ வந்து கிரேட். அண்ட் தென் we need to implement the next feature and that is like announcement. So we can use the Firebase push notification feature, and I already downloaded the Google Earth AI Composer, and then we can follow the. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கூகுள் புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா 2 வெர்ஷன் உண்டு. 2 வெர்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஒரு வெர்ஷன் வந்து இது டெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அப்போ அந்த வெர்ஷன் வந்து நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம கிளைண்ட்டோட இதிலே நம்ம எல்லாத்தையும் பண்ணிடுவோம். அப்போ தான் நமக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் இப்போ கூகுள் ஃபயர்பேஸ் தான் இதில் இது பண்ணிக்கிறேன். கூகுள் ஃபயர்பேஸில் போகிறோம் அப்படின்னா இதில் க்ளவுட் மெசேஜிங்க்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா 2 வெர்ஷன் போட்டிருப்பாங்க. இதில் வந்து ஃபஸ்ட் நம்ம ப்ராஜெக்ட் கிரியேட் பண்ணணும். கிரியேட் பண்ண பிறகு அடுத்த ஸ்டெப் போக முடியும் நம்ம. இதில் நான் என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போது கெட் ஸ்டார்டட் ஃபயர்பேஸ் ப்ராஜெக்ட் நேம் கொடுக்குறேன். ப்ராஜெக்ட் நேம் வந்து யாசி மாற்றம் போட்டிருக்கேன். போட்டு ஐ அக்செப்ட் த ஃபயர்பேஸ் டேர்ம்ஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. இதுலேயும் கண்டினியூ கொடுத்துருங்க. இதையும் கண்டினியூ. அனலிட்டிக்ஸ் லொக்கேஷனை வந்து ஓகே இதே டிஃபால்ட்டாக இருக்கணும், பிரச்சனை கிடையாது. ஓகே. ஸோ இப்போ ப்ராஜெக்ட் கிரியேட் ஆகுது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெர்ஷன் இதை வந்து ப்ரீவியஸ் வெர்ஷன் வந்து டெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து இப்போ நம்ம லேட்டஸ்ட் வெர்ஷன் தான் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுக்கு வந்து நான் இப்போ இன்னொரு கோரி என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, கூகுள் ஆப் வந்து நம்ம கூகுளோட இதை தான் நம்ம டவுன்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும். அது எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து நான் டவுன்லோட் பண்ணி வச்சிருக்கேன் வேற ஒரு ப்ராஜெக்ட்டுக்குள்ள. அதனால் அதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்படியே அதை யூஸ் பண்ணிக்கலாம். அதை வந்து சர்வர் தான் போட்டு வச்சிருக்கேன். அதை நான் இப்போ அப்படியே எடுத்து நான் டவுன்லோட் பண்ணி ஒரு காப்பி போட்டுருவோம். அது ஆல்ரெடி நான் டவுன்லோட் பண்ணி தான் வச்சிருந்தேன். நம்ம வேணால் என்ன இருக்க பார்ப்போம், இதில் இருக்கும் பார்ப்போம். ஆல்ரெடி ஒரு ப்ராஜெக்ட் டவுன்லோட் பண்ணதை வந்து நான் ஜிப் ஆக்கி வச்சிருந்தேன். அது எதில் இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இந்த இதுதான்
இந்த வெண்டார்ல பார்த்தீங்கன்னா இதில் நமக்கு தேவையானது எல்லாமே இருக்கும். இது வந்து கூகுளில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது கிடைக்கும் இந்த ஃபைல். இப்போ இதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே நம்ம போட போகிறோம், நம்மளோட ப்ராஜெக்டில் போட போகிறோம். இப்போ கண்டினியூ கொடுத்துருங்க. இப்போ நான் சர்வர் ஓப்பன் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இதை க்ளோஸ் பண்ணிடுங்க, ஜெமினி க்ளோஸ் பண்ணிடுங்க. இப்போ வந்து ஆட் ஆப் கொடுத்துருங்க. ஸோ ஆட் ஆப் கொடுத்து நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ண போகிறோம், ஆண்ட்ராய்டு ஆப் ஆட் பண்ண போகிறோம். ஆண்ட்ராய்டு ஆப்பில் வந்து பேக்கேஜ் நேம் வந்து ஃபஸ்ட் நம்ம இதை கொடுக்கணும். பேக்கேஜ் நேம் வந்து பார்த்தீங்கன்னா பேக்கேஜ் நேம் வந்து நான் இப்போ ஆல்ரெடி இந்த ஆப் ஓப்பன் பண்ணிக்கிறேன். ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி இதை பற்றி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரிஞ்சிருந்தா மட்டும் தான் இதை உங்களுக்கு ஸ்பீடாக பண்ண முடியும். அப்படிலாம் வந்து நீங்கள் சில இடத்துல வந்து பிரேக் ஆயிடுவீங்க. பேக்கேஜ் நேம் எதில் இருக்கும்னா இதுவும் பேக்கேஜ் நேம் இருக்கும், இதாக இருக்கும். இதை வந்து அப்படியே காப்பி பண்ணி போட்டுருங்க. இதை காப்பி பண்ணி அப்படியே நம்ம இதில் பேஸ்ட் பண்ணிடுங்க. ஆப் நேம் வந்து அப்புறம் ரெஜிஸ்டர் ஆப் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஜேசன் ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த ஜேசன் ஃபைல் தூக்கி என்ன பண்ணிருங்கன்னா ஆண்ட்ராய்ட் ஃபோட்டோவில் தூக்கி போட்டுருங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம ஆல்ரெடி நம்ம இது பண்ணியிருக்கோம். Oh my god. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் நான் இதை செலக்ட் பண்ணியிருக்கேன் வரட்டும். இப்போ உங்களுக்கு ஃபைல் ஜேசன் ஃபைல் டவுன்லோட் பண்ணிடுங்க. ஜேசன் ஃபைல் டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை தூக்கி அப்படியே எங்கே தூக்கி போட்டுருங்க. இதை அப்படியே நம்ம ஒன்ஸ் இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு எடுத்துருவோம். இதை எடுத்து நம்ம சர்வரில் தூக்கி போட்டுருவோம். அதுக்கப்புறம் அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணுவோம். இப்போ இதை நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. டவுன்லோட் ஆகணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நம்ம முடிக்கணும். இந்த ஸ்டெப்ஸ்லாம் வந்து நான் உங்களுக்கு இதை சொல்கிறேன், எப்படி பண்ணுவோம் இதை சொல்கிறேன். இதில் வந்து ஃபைல் மேனேஜர் போய்க்கோங்க. ஃபைல் மேனேஜரில் வந்து ஃபஸ்ட் நம்ம இந்த ஸ்டெப்பை முடிச்சிருவோம். இந்த வெண்டார் ஃபைலத்துக்கு உள்ளே போட்டுருவோம். இந்த வெண்டார் ஃபைலில் அவங்களுக்கு வந்து எதுக்கு தேவை அப்படின்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் தேவையான பேக்கேஜஸ் ஃபைல்ஸ்லாம் உள்ளே இருக்கும் உங்களுக்கு. இதை வந்து நம்ம என்ன பண்ணிடுவோம், இதுக்கு அப்படி உள்ளே போட்டுருவோம். இப்போதைக்கு ஜிப் ஃபைலாகவே கிடக்கட்டும், லேட்டர் தான் நம்ம அன்சிப் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு இந்த ஃபைலை வந்து நம்மளுக்கு தேவைப்படும். அதில் வந்து நம்ம அடிக்கடி இதை எடுக்க வேண்டிய அவசியம் இருக்கக்கூடாது. அதில் இதை நம்ம என்ன பண்ணிக்கலாம், காப்பி பண்ணி ஆண்ட்ராய்ட் ஸ்டுடியோ ப்ராஜெக்ட்டுக்குள்ளே அப்படிலாம் நம்ம இதிலே ஒரு ஃபோல்டர் வந்து நான் இதில் போட்டிருந்தேன், அதிலே நம்ம போட்டுருவோம். இம்பார்ட்டன்ட் ஓகே. டவுன்லோட்ஸ்குள்ளே கூகுள் சர்வீஸ் ஃபைல் எடுத்துக்கோங்க. எடுத்துகிட்டு இதில் வந்து யாஸ்மார்ட் ஆப் இருக்கா, ஸோ இதில் வந்து ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆப்புக்குள்ளே எதுக்கு போட்டுருங்க. ஸோ இந்த ஃபைல் நேம் வந்து 1 இருக்கும். இதை வந்து ரீப்ளேஸ் பண்ணிக்க. ஏற்கனவே ஆல்ரெடி கூகுள் சர்வீஸ் ஃபைல் இருக்கான இந்த மாதிரி வருது. இப்போ இதோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அடுத்த ஸ்டெப் வந்து இந்த ஸ்டெப். இதில் வந்து நம்ம என்னென்ன இப்போ நம்ம கூகுள் ஃபயர்பேஸ் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா அதில் எந்தெந்த இடத்துல நம்ம வந்து அடிஷனலாக ஆட் பண்ணுங்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்க போகிறோம். இப்போ வந்து நான் உங்களுக்கு ப்ரீவியஸாக நம்ம இந்த ப்ராஜெக்ட் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருந்தோம் லாஜிஸ்டிக்ஸ் ஆப்பு. இதில் வந்து எந்தெந்த இடத்துலலாம் நம்ம அதை போட்டுக்கிறத நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ்க்கு பார்த்துக்கலாம். பார்த்துட்டு அதே இதை கூட நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், வெர்ஷன் கூட அதே இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணுறேன். இந்த ஃபைலை பார்த்தீங்கன்னா இந்த ஃபைல்ஸ் எல்லாம் ரீசெண்டாக உங்களுக்கு இந்த மாதிரி இல்லை அவங்க இது எடிட் பண்ணியிருக்காங்க. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த உங்களுக்கு இந்த 2 ஆப் இருக்காங்க, ஃபயர்பேஸ் அப்புறம் ஃபயர்பேஸ் அனலிட்டிக்ஸ், இது இந்த கூகுள் சர்வீஸ் ஃபைலு, இந்த 3 ஆட் பண்ணியிருப்பாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம், இது ஆட் பண்ண போகிறோம். இது அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிவிட்டு
இது கீழே போட்டுருங்க. ஸோ போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மேலே வந்து இந்த JSON ஃபைலுக்கு போட்டிருப்பாங்க. அந்த JSON ஃபைலை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. காப்பி பண்ணிட்டு இந்த இதில் போட்டுருங்க. ஸோ இதில் வந்து போட்டேக்கு வருமா அடுத்த ஸ்டெப் வந்து இதில் என்ன போட்டுருங்க, இந்த டாக்குமெண்டேஷன் ஒன்ஸ் கிளியராக பார்த்துக்கோங்க. இப்போ இதில் வந்து நம்ம இந்த செகண்ட் ஸ்டெப் நம்ம முடிச்சாச்சு, இந்த ரெண்டுமே போட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப்பு வெர்ஷன் இது வந்து எந்த இதில் போடணும்னு பார்த்தீங்கன்னா இதில் போடணும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இது உங்களுக்கு இதில் பார்த்து தெரியும், கூல் சரியா வெர்ஷன் 4.44 இந்த இடத்துல இந்த இது. ஸோ இது அப்படியே என்ன பண்ணுங்க, இதை அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணிட்டு இதை அப்படியே இங்கே தூக்கி போட்டுருங்க. ஸோ போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த ஸ்டெப் முடிஞ்சு. அதுக்கப்புறம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ இந்த 3 ஸ்டெப்பை நம்ம முடிச்சாச்சு. அப்புறம் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. ஸோ இதுக்கப்புறம் வந்து வேற ஒரு இதுவுமே கிடையாது எனக்கு தெரிஞ்சு. வேற டேட்டா ப்ராப்பர்ட்டிஸ் ஒன் செகண்ட் எல்லாத்தையும் ஒரு செக் பண்ணிடுங்க. லோக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் செட்டிங்ஸ் வேற ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா வேற இதில் எதுவுமே இருக்காது. ஒன் செகண்ட் வேற அவ்வளோதான். இப்போ இதில் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதில் வந்து நெக்ஸ்ட் கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் கொடுத்து கண்டினியூ டு கன்சோல் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து இது ஆட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா செட்டிங்ஸில் போய் ஜென்ரல் போய்க்கும், இல்லை நம்ம அந்த ஆப்பையே நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு க்ளவுட் மெசேஜிங் இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டெப் வந்து டெப்ளிகே பண்ணிட்டாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி க்ளவுட் மெசேஜிங் API இதை போட்டு என்ன பண்ணிடுங்க, அண்ட் தென் வி கேன் ஃபாலோ த and then cloud message. So we can follow the இது வந்து டெப்ளிகேட் பண்ணிட்டாங்க. அதனால வந்து என்ன பண்ணிப்போம், நம்ம இதை வந்து எனேபிள் பண்ணிடுவோம். ஸோ we can follow the Firebase Cloud API v1 அப்படிங்கிறத நம்ம போட்டுருவோம். போட்டுட்டு இதில் அடுத்த ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நீங்கள் சர்வீஸ் அக்கௌண்ட் ஒன்று இருக்கும். சர்வீஸ் அக்கௌண்ட்டில் இப்போ நீங்கள் க்ளவுட் சர்வீஸ் அக்கௌண்ட்ல வந்து நம்ம கீ வந்து நம்ம ஜென்ரேட் பண்ணோம் ஃபஸ்ட்டு. ஸோ ஒன்ஸ் ஜென்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு இதில் என்ன ஆயிரும்னா ஜென்ரேட் நியூ ப்ரைவேட் கீன்னு கொடுத்துருங்க. ஸோ ஜென்ரேட் கீ கொடுத்தா உங்களுக்கு இதில் ஒரு JSON ஃபைல் டவுன்லோட் ஆகும். அந்த JSON ஃபைல் தூக்கி நம்ம என்ன பண்ணணும், நம்மளோட கோடில் தூக்கி போடணும். அது இதில் வரவங்கிறத உங்களுக்கு டிஃபால்ட்டாக இப்போ இதில் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் க்ளவுட் மெசேஜில் போனீங்க அப்படின்னா இதில் மேனேஜ் சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுங்க. மேனேஜ் சர்வீஸ் அக்கௌண்ட் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு எதில் வரும்னு பார்த்தீங்கன்னா நமக்கு டேஷ்போர்ட் எடுத்துகிட்டு போவோம். அதில் உங்களுக்கு வந்து கீ ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கீ ஐடி வந்து ஜென்ரேட் ஆகிருக்கும். இதில் வந்து பில்லிங் கேட்பாங்க, நம்ம ஃபஸ்ட் டைம் பண்ணுறதுனால நாங்கள் வந்து அக்ரி அண்ட் கண்ட்ரி கொடுத்துருங்க. இதில் வந்து உங்களுக்கு நீங்கள் இனிஷியலாக வந்து பண்ணும்போது நீங்கள் பேமெண்ட் மெத்தட்லாம் ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் கேட்பாங்க, இது புது அக்கௌண்ட்டுங்கலாம் புது அக்கௌண்ட்லாம் கேட்பாங்க. ஓகே, ஸோ வி கேன் ஃபாலோ த ஸ்டெப்ஸ்ன்னு போட்டுருங்க. போட்டு API v1 போட்டோம். போட்டு வந்து ஓகே இம்ப்ளிமெண்டேஷன். ஸோ இந்த அட்மின் பேனல், ஸோ இந்த அட்மின் டேஷ்போர்ட் we can create a new menu in the name of announcement. So through this feature we need to send offers with title and we need to send offer with title and description the push notification. அப்போ லாஸ்ட்டில் வந்து நீங்கள் இந்த ப்ராம்ப்ட் கொடுத்துங்க. I hope you can able to understand. I hope you can able to understand what I am saying, and if you need any clarification
He's asking me. I will explain once again. And then I hope we need. ஸோ இதை போட்டு அப்படியே முடிச்சிருங்க. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா Firebase and then I hope we don't need Flutter Firebase. சரி ஓகே, இது நம்ம பார்த்துக்கலாம். இதை போட்டு வந்து கொடுத்துருங்க. இப்போ உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா அந்த ஸ்ட்ரக்சர் எல்லாமே வந்துடும். இதிலே நம்மளுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஸ்டெப்ஸ்லாம் நம்ம இதிலே பார்த்துட்டோம். இப்போ வந்து இதை ஃபைல் டவுன்லோட் பண்ண ஃபைல் எதுக்கு என்ன பண்ணிடுங்க, இதுக்குள்ளதுக்கு போட்டுருங்க. ஃபஸ்ட்டு நம்ம இதை அன்சிப் பண்ணி விட்ருவோம். ஃபஸ்ட்டு எக்ஸ்ட்ராக்ட் ஓகே. ஸோ இதில் வந்து அப்படியே இதை டெலீட் பண்ணி விட்ருங்க. இனிமேல் தேவையில்லை. இது டெலீட் பண்ணிட்டு இந்த ஃபைல் நீங்கள் டவுன்லோட் பண்ண ஃபைலே என்ன பண்ணுங்கள், இதுக்குள்ளதைக்கு போட்டுருங்க. இதுக்கு போட்டு இதை வந்து அப்படியே ரீநேம் பண்ணி விட்ருங்க. இவ்வளோ பெருசாக ஃபைல் தான் நம்ம கால் பண்ணுறதுக்கு வந்து நம்மளுக்கு இதாக இருக்கும். அதனால் யாசிமார்ட் ஃபயர்பேஸ் நம்ம போட்டு. ஸோ இதுக்குள்ள தான் கீ டீடைல்ஸ் எல்லாமே இருக்கும் நம்மளுக்கு. அந்த இது எல்லாமே நமக்கு இதாக தான் இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்ம டேட்டா பேஸில் வந்து நம்ம என்ன புஷ் நோட்டிஃபிகேஷன் உள்ள ஃபீச்சர்ஸ் நம்ம என்ன எதுவும் ஆட் பண்ணவே இல்லை. அதில் நம்மளுக்கு அது எல்லாமே நம்மளுக்கு என்ன பண்ணுவோம், இதில் தேவைப்படும் நம்மளுக்கு. அதனால் ப்ராஜெக்ட் வந்து ஒன்ஸ் நம்ம ரன் பண்ணிடுவோம். இதில் வந்து ரன் பண்ணுற மாதிரி நம்ம இன்னொன்று இந்த இது 3 இதை நம்ம ஆட் பண்ணோம். அதை நான் மறந்துட்டேன். 3 பேக்கேஜஸ் தான் நம்ம டவுன்லோட் பண்ணணும். இது பண்ணணும். என்னெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா Firebase லோக்கல் நோட்டிஃபிகேஷன், Firebase இந்த 3 நமக்கு தேவைப்படும். இந்த 3ஐயும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து ஆட் பண்ணிக்கலாம் ஃபைலில். ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போ நம்மளுக்கு கோடில் வந்து நமக்கு என்னென்ன ஸ்டெப்ஸ் இருக்குன்னு பார்த்துருவோம். இப்போ இந்த பார்த்தீங்கன்னா இதில் Firebase சர்வீஸ் அக்கௌண்ட்னு போட்டிருக்காங்க. அட்மின் ஃபோல்டரில் இதுக்கு போட்டிருக்காங்க. அதில் நம்ம என்ன பண்ணிடுவோம், இதே அப்படியே ரீநேம் பண்ணிடுங்க. ரீநேம் பண்ணிவிட்டு இதை அப்படியே அட்மின் ஃபோல்டரில் இதுக்கு போட்டுருங்க. எதுக்காக அப்படின்னா இதில் வந்து நமக்கு அட்மின் ஃபோல்டர்லாம் தூக்கி போட சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் அட்மின் ஃபோல்டர் நம்ம தூக்கி போட்டுருவோம். இதை போட்டுட்டு அடுத்த ஸ்டெப்பில் பார்த்தீங்கன்னா ஓகே. ஸோ அடுத்த ஸ்டெப் வந்து நம்ம இதை ரன் பண்ணிடுவோம். ஸோ இதில் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் அதை வியூ பண்ணுற மாதிரி ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இதுலேயே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதை ஃபீச்சர்ஸை வியூ பண்ணுற ஆப்ஷன் எல்லாம் நமக்கு இதுலேயே இருக்கும். அது நம்ம எத்தனை பேருக்கு நம்ம யாரில் வந்து ஐடி யாருமே டோக்கன் ஜென்ரேட் ஆகிருக்கோ அவங்களுக்கு மட்டும் தான் அவங்களுக்கு போகும். டேட்டா பேஸில் வந்து ஒன்ஸ் நம்ம லாகின் பண்ணவங்களுக்கு மட்டும் தான் அந்த அனௌன்ஸ்மெண்ட் போகும். இப்போ புதுசாக ஒருத்தவங்க ஆப் ஓப்பன் பண்ணுறாங்க, அவங்க லாகின் பண்ணவே இல்லை அப்படின்னா அவங்களுக்கு வந்து இந்த நோட்டிஃபிகேஷன் போகாது. எதுக்காக அப்படின்னா ஒன்ஸ் அவங்க லாகின் பண்ணாதான் அவங்களோட அட்ரஸ் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், ஒவ்வொரு யூனிக் நம்பருக்கும் ஒரு என்னாச்சு ஒரு ஜென்ரேட் பண்ணி வச்சிருப்பாங்க, ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து உங்களுக்கு மெசேஜ் எப்போ வரும்னா நீங்கள் உள்ள லாகின் பண்ணி உங்களுக்குன்னு தனி ஒரு ஐடி ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன பண்ண முடியும், எல்லாரையும் உங்களை வந்து டார்கெட் பண்ண முடியும். நீங்கள் ஃபேஸ்புக்கில் வந்து அக்கௌண்ட்டே கிரியேட் பண்ணல அப்படின்னா உங்களுக்கு யாரும் என்ன பண்ண முடியாது, ஃப்ரெண்ட் ரெக்வெஸ்ட் கொடுக்க முடியும், உங்களை யாரும் ஃபாலோ பண்ண முடியாது. அப்போ உங்களுக்கு வந்து அனௌன்ஸ்மெண்ட் இப்போ நம்ம ஆஸ் ஏ அட்மினா வந்து நான் உங்களுக்கு ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன் அப்படின்னா அந்த இடத்துல வந்து உங்களுக்குன்னு ஒரு ஐடி இருக்கணும். ஐடி இருந்தால் உங்களுக்கு என்ன பண்ண முடியும்னா அந்த அனௌன்ஸ்மெண்ட் வந்து உங்களால் ரிசீவ் பண்ண முடியும். அப்படி ரிசீவ் பண்ணுறதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு ஐடி தேவை அப்படின்னா அந்த ஐடி வந்து உங்களுக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னா நீங்கள் ஒன்ஸ் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா லாகின் பண்ண உடனே உங்களுக்கு என்ன ஆகும்னா ஃபயர்பேஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு டோக்கன் ஜென்ரேட் ஆகும்.
அந்த டோக்கனை தான் உங்களுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா இந்த நம்ம அனுப்புகிற புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து அந்த டோக்கன் தான் என்ன பண்ண ரிசீவ் பண்ணும். அதனால என்ன சொல்லியிருப்பாங்கன்னா 9 டிரைவர்ஸ்க்கு வந்து அந்த டோக்கன் வந்து மொத்தம் நம்மகிட்ட வந்து டிரைவர்ஸ் பார்த்தீங்கன்னா மொத்தம் 16 டிரைவர்ஸ் இருக்காங்க. பட் இதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து டோக்கன் வந்து எத்தனை பேருக்கு ஜென்ரேட் ஆயிருக்குன்னா வந்து 9 பேருக்கு தான் ஜென்ரேட் ஆயிருக்கு. சம்திங் சிலவங்க வந்து உள்ள இன்ஆக்டிவாக இருப்பாங்க, அந்த மாதிரி ரீசன்ஸ் இருக்கும். அதில் வந்து 9 டிரைவர் தான் நமக்கு இதில் என்ன இருக்குது இதாகிருக்கு. அனௌன்ஸ்மெண்ட் செக்ஷனில் போனீங்கன்னா தெரியும். ஓகே, ஸோ இட் டேக் சம் டைம். நம்ம அதுக்கு அடுத்த ஸ்டெப்ஸை பார்த்துருவோம். இதில் வேறு ஸ்டெப் வந்து பார்த்தீங்கன்னா வேறு இதில் எதுவும் கிடையாது, ப்ரீ லெவல் வேறு எதுவும் கிடையாது. இதுலேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த இதை நான் காமிக்கிறேன், அந்த இது அந்த கூகுள் அது இதை காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நான் போட்டிருப்பேன், அந்த இதில் போட்டிருந்தேன். ஸோ ஏபிஐ ஃபோல்டரில் இந்த வெண்டார் உங்களுக்கு எல்லாமே இருக்கும். இந்த வெண்டாரில் பார்த்தீங்கன்னா இந்த கம்போசர் இது எல்லாமே இருக்கும். அதே இதை நம்ம என்ன பண்ணியிருப்போம் பார்த்தீங்கன்னா இதே நம்ம போட்டிருப்போம், இந்த வெண்டார் இதுக்குலாம் அது எல்லாமே இருக்கும். ஸோ இந்த ஃபைல் வந்து நீங்கள் நான் கிட்டப்லேருந்து எடுத்து வச்சது, உங்களுக்கும் அந்த கிட்டப்பில் போட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த லிங்க் வரும். ஓகே, நம்மளுக்கு வந்து கோடு ஜென்ரேட் ஆயிடுச்சு. இதை வந்து ஒன்ஸ் நீங்கள் உடனே ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க, சப்ஸ்கிரைப் ஆல் யூசர்ஸ் டாப் எக்ஸாம் சிம்பிள் ஆர் நோ டோக்கன் ஸ்டோரேஜ் சேவ் டிவைஸ். ஸோ என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த எஃப்சிஎல் டோக்கன் ஜென்ரேட் பண்ணவங்க மட்டும் கொடுத்தா போதுமா, இல்லை எல்லாரும் கொடுக்கணுமான்னு கேட்டிருக்காங்க. நம்ம அவங்களுக்கு மட்டும் கொடுத்தாலே போதும். இப்போ இந்த ஆண்ட்ராய்டு மேனிஃபெஸ்ட்டில் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா புஷ் நோட்டிஃபிகேஷன். ஸோ இதை நம்ம கொடுக்க மறந்துட்டோம், இதை நம்ம கண்டிப்பாக. இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே உங்களுக்கு ஆட் பண்ணணும். ஆக்சஸ் நோட்டிஃபிகேஷன் வைப்ரேட், இந்த ரெண்டு வந்து நம்ம இது இந்த ஆக்சஸ் ஃபைல் லொகேஷன் நம்ம ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அடிஷனலாக ஆட் பண்ணணும். இப்போ நம்ம இந்த இடத்துல அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஐசி லான்ச்சுக்கு செக்யூரிட்டி கான்ஃபிகர் நெட்வொர்க் செக்யூரிட்டி கான்ஃபிகர். ஸோ இதில் எல்லாத்தையும் நம்ம போட வேண்டாம். ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு எல்லாத்தையும் நம்ம போடணும் அவசியம் கிடையாது. ஐசி லான்ச்சு ஓகே போடணும், போட்டு வைப்போம், பார்த்துருவோம். ஓகே, இந்த லைன் வேண்டாம், வேற என்ன இருக்கு. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு எரர் வந்திருக்கு. என்ன எரர்னு பார்த்தீங்கன்னா இந்த லோக்கல் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு கோர் லைப்ரரி எனேபிள் பண்ணுங்கிற மாதிரி போட்டிருப்பாங்க. இது வந்து ஸ்டெப்ஸை நான் எனேபிள் பண்ண மறந்துட்டேன். இது அப்படியே காப்பி பண்ணிடுங்க, காப்பி பண்ணி நம்ம இதில் தூக்கி போட்டுருங்க. ஸோ இந்த மாதிரி சில ஸ்டெப்ஸ் வந்து நம்ம ஃபாலோ பண்ணால் மட்டும் தான் நமக்கு வந்து இது ப்ராப்பராக ஆன்சர் வரும். டார்கெட் கம்ப்யூட்டர் இதில் இதை போட்டுருங்க. ஸோ போட்டு அப்புறம் இது பண்ணிடுங்க.
இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம இதை ஆட் பண்ணிட்டோம். ஓகே, இப்போ நீங்கள் அப்டேட் பண்ணும்போது இப்போ 163 லைன் இருக்குது. இப்போ நம்ம 178 லைன். ஸோ அப்டேட் பண்ணும்போது லைன் ஆஃப் கோட் வந்து உங்களுக்கு குறைஞ்சிடாம பார்த்துக்கோங்க. குறைஞ்சிருச்சு அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து அது என்ன ஆகும்னா பழைய ஹிஸ்ட்ரி வந்து அது மறந்துருக்கும். அப்படி மறந்துருச்சு அப்படின்னா அதை நீங்கள் தான் அதை இது பண்ணுற மாதிரி இருக்கும், ஃபீட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதனால் அதை வந்து ஒன்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ உங்களுக்கு 28 லைன்னா 29 லைன் எக்ஸ்ட்ரா நமக்கு இது ஒரு லைன் ஆட் ஆகிருக்கு. ஓகே, அடுத்த லைன் என்னென்னு பார்த்தீங்கன்னா மெயின் டாட் ஃபைல். ஸோ சர்வீசஸில் நம்ம ஒரு புது ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம். ஸோ அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா ஏஎம்எஃப் ஃபைலில் நம்மளுக்கு இந்த 3 ஃபைலுமே நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு, அது நமக்கு இப்போ தேவையில்லை. அப்புறம் அனௌன்ஸ்மெண்ட் செட்டப் வந்து எஸ்கியூஎல் கோடு இது போட்டிருக்காங்க. எஸ்கியூஎல் கோடு வந்து அப்படியே நீங்கள் இது பண்ணிடுங்க இந்த இடத்துல. அப்புறம் பார்த்தீங்கன்னா ரிஜிஸ்டர் டோக்கன். ரிஜிஸ்டர் டோக்கனுக்கு வந்து ஏபிஐயில் இதே அவங்க ஃபைல்ஸ் எல்லாமே கொடுத்துருவாங்க, இந்தந்த இடத்துல நம்ம சேவ் பண்ணோம் ஃபைல் அப்படிங்கிற மாதிரி. ஏபிஐயில் ரிஜிஸ்டர் டோக்கன் டாட் பிஎஸ்பி. ஸோ அப்புறம் பார்த்தீங்கன்னா எஃப்சிஎம் ஹெல்பர், அதுவும் பார்த்தீங்கன்னா சேம் ஃபைலு அட்மினில். இதில் பார்த்தீங்கன்னா ரெக்யூஸ் கூகுள் ஆதிவியா கம்போசர். இது வந்து நம்ம கம்போசரில் நீங்கள் டேட்டா ரன் பண்ணி அதை எடுத்துக்கலாம், டவுன்லோட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் கிட்டப் வந்து நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், எடுத்துக்கலாம். இதோட ஃபைல்ஸ் வந்து எங்கே இருக்குங்கிறத வந்து இவங்க இதில் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உங்களுக்கு. அட்மின்குள்ளே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இது அட்மின்குள்ளே சம்திங் இதில் இருக்குன்னா நம்மளுக்கு வந்து டேரக்ட்லி வெண்டாருக்குள்ளே ஆட்டோ. ஸோ இதுலேயே நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து போட்டுக்கலாம். அப்படியே காப்பி ஃபைல் போட்டு அட்மினுக்குள்ள காப்பி ஃபைல் கொடுத்துருங்க. ஸோ அட்மினுக்கு நமக்கு என்ன ஒரு ஃபோல்டர் நமக்கு வந்துருக்குங்க. இப்போ அடுத்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ்மெண்ட். அனௌன்ஸ்மெண்ட் வந்து அட்மினுக்குள்ள நம்ம ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஃபைல் கிரியேட் பண்ணிடுவோம். இப்போ இதில் கூட நம்ம இதை ரன் பண்ணி பார்த்துடலாம் அனௌன்ஸ்மெண்ட் ஃபைலை. இப்போ அனௌன்ஸ் ஃபைல் வந்து உங்களுக்கு இதுலேயே வந்துடும். அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில், அனௌன்ஸ்மெண்ட் டிஸ்கிரிப்ஷன். இதில் வந்து நமக்கு ஆல் டிவைஸா இல்லை டாபிக் ப்ராட்காஸ்ட்டு ஃபார் ஆல் யூசர் அப்படிங்கிற மாதிரி போட்டலாம் நம்ம வந்து. பட் நம்ம இதில் 2 பேருக்குமே ஒன்று கொடுத்தா கரெக்டாக இருக்கும் எனக்கு தெரிஞ்சு. யாரெல்லாம் டோக்கன் ஜெனரேட் பண்ணியிருக்கா அவங்களுக்கு மட்டும் கூட கொடுத்துக்கலாம் நாம. அதனால் அப்படி கொடுத்தா தான் கரெக்டாக இருக்கும். ஓகே, ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து நம்ம டேஷ்போர்டில் கூட நம்ம ஆட் பண்ணிடலாம். மார்க்கெட்டிங் போட்டு அனௌன்ஸ் பண்ணிங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிக்கலாம். அதை வந்து நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம்னா மார்க்கெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். மார்க்கெட்டிங் அனௌன்ஸ்மெண்ட். ஸோ இதை வந்து அப்படியே என்ன பண்ணிங்க, அப்படியே காப்பி பண்ணிடுங்க. ஸோ காப்பி பண்ணுறதுக்கு போல கூட நீங்கள் மொத்தமாக இது பண்ணிட்டீங்கன்னாலும் உங்களுக்கு கரெக்டாக வந்துடும் நினைக்கிறேன் தெரிஞ்சு. இதே நமக்கு எல்லாமே வந்துடுது, ஆர்டர்ஸு, கஸ்டமர்ஸு, செட்டிங்ஸு எல்லாமே வந்துடுச்சு இந்த இடத்துல. அப்போது இதை என்ன பண்ணிக்கலாம், நம்ம அப்படியே கம்ப்ளீட்டாக கூட காப்பி பண்ணிக்கலாம். சைட் பார் அப்படியே கூட எடுத்துக்கலாம் நீங்கள் இதை. ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்.
ஓகே, அது கூட நம்மளுக்கு வேண்டாம். ஓகே, நம்மளுக்கு உள்ள நிறைய ஃபைல்ஸ் இதாகிட்டு இருக்கும். அதனால நம்ம அந்த ஃபைல்ஸை மட்டுமே எடுத்துக்கிறோம். மார்க்கெட்டிங்கில் இதை மட்டும் எடுத்துக்கிறோம். ஓகே, இப்போ இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து நம்ம ஆக்டிவ் இருக்கோம், இதை வந்து ரிமூவ் பண்ணி விட்ருங்க ஆக்டிவில். ஓகே, அனௌன்ஸ்மெண்ட்டுக்குள்ள வந்து இப்போ நம்ம என்ன பண்ணிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, அனௌன்ஸ்மெண்ட் வந்து இதில் கொஸ்டின் கேட்டிருக்காங்க. என்ன கொஸ்டின் கேட்டிருக்காங்க அப்படின்னா, நம்ம இப்போ எல்லாம் பண்ணியாச்சு இந்த இடத்துல. இதில் வந்து அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து என்ன கேட்டிருக்காங்க, ஹிஸ்ட்ரி ஷாப் ஃபில்டர் ஆப்ஷனு subscribe all users to topic simpler, no token storage needed. Something else save each device. So FCM can if possible we can't if possible நம்ம ரெண்டையுமே ஃபாலோ பண்ண முடியாது. இந்த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து அவங்க என்ன லாஜிக்கில் போட்டிருக்காங்க, டாபிக் ஆல் யூசர்ஸ் ரிஜிஸ்டர் வீடியோ டாபிக் டாட் ஃபர்ஸ்ட். இப்போ நம்மளுக்கு இதில் கொஞ்சம் டவுட்டாக இருக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, கேன் யூ எக்ஸ்பிளைன் Can I explain about this? Link boosting on screen commonly for this option means send a notification to specific registered users in your app, send zero registered. That is not this country. Your app is not saved in the area or users cannot open the app. Grant notification permission. Set our videos and video events. Top exam, top languages, the algorithms. ஸோ இதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா, we can follow the recommenders. Should the admin be able to see history of past announcements? No, just send them is enough. ஹிஸ்ட்ரி வந்து இப்போ அவங்க பார்க்கணுமான்னு போட்டிருக்காங்க. ஹிஸ்ட்ரி வந்து நம்ம ஓகே பார்த்துக்கலாம் போட்டுக்கலாம். வேர் இஸ் ஃபைல் பேஸ் சர்வீஸ் admin. I will place at admin Firebase account. Okay. The answer makes exactly what I already built. Okay. Admin announcement FCM welfare. Okay. ஸோ இது ஆல்ரெடி அவங்களே இதுதான் பில்ட் பண்ணியிருக்காங்கிற மாதிரி வந்திருக்கு. ஓகே, இப்போ வந்து நம்ம ரன் பண்ணி பார்த்துருவோம்.
இந்த ஃபைல்ஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம ஆட் பண்ணியாச்சு. அதனால் இப்போ நம்ம ஒன்ஸ் ரன் பண்ணி நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை செக் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மேபி ஒரு டைம் எரர் வர வாய்ப்பு இருக்காது. என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்பைல் ஹெச்டிக்கு வந்து 36 போட்டுக்கோங்க. 36 போட்டால் உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் அந்த இதை எனேபிள் பண்ணி விட்டுறேன். ஸோ இதை ஒன்ஸ் நமக்கு ரன்னாகி முடிக்கட்டும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் பார்த்துக்கலாம். வந்து நம்மளுக்கு இதுலேயே ஃபயர் பேஸ் நம்ம கனெக்ட் ஆகுதா இல்லையா நமக்கு இதுலேயே தெரிஞ்சுக்கலாம். நம்ம டேரெக்டாக தான் இன்ஸ்டால் ஆகுது, அதனால நம்ம ஒன்ஸ் பார்த்துக்கலாம் இது என்னன்ட்டு. நம்மளுக்கு சப்போஸ் டோக்கன் ஜென்ரேட் ஆயிடுச்சு அப்படின்னா அவங்களுக்கு என்ன வந்துடும் பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்துடும். நம்ம பண்ண ஸ்டெப்ஸ் எல்லாமே கரெக்டாக அப்படின்னா. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இதில் வந்து நம்ம யூசர் கஸ்டமர்ஸில் போனீங்க அப்படின்னா இதில் எஃப்சிஎம் டோக்கன் வந்து ஆட் பண்ண. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இப்போ அலோவ் பண்ணும்போது உங்களுக்கு என்ன கேட்கும் அப்படின்னா வந்து நோட்டிஃபிகேஷன் கேட்கும். இப்போ நான் உங்களுக்கு அதை ஒன் செகண்ட் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படி உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் கேட்டால் மட்டும் தான் நீங்கள் பண்ணியிருக்க ஸ்டெப்ஸ் வந்து கரெக்டுங்கிற மாதிரி இருக்கும். அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த ஸ்டெப்ஸே தப்புங்கிற மாதிரி ஆயிரும். நீங்கள் ஆப் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து உங்களுக்கு இது கேட்குறோம். நம்ம ஒன்ஸ் ஆப் ஓப்பன் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இந்த நம்ம நிறைய ஆப்பில் வந்து பார்த்துருப்போம் புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து நீங்கள் அலோவ் பண்ணுறீங்கன்னு கேட்கும். இப்போ நான் என்னோட ஸ்க்ரீனை காமிக்கிறேன் அதை. ஸோ நம்ம வரும்போது ஆப் ஓப்பன் பண்ண நம்மளுக்கு இந்த மாதிரி ஒன்று வரணும். ஸோ வருது நம்ம அலோவ் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உள்ள நீங்கள் லாகை செக் பண்ணுங்கள். ஸோ லாகை செக் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இதில் என்ன இருக்கணும், டோக்கன் ரிஜிஸ்டர்னு வந்துருக்கணும். ஸோ கஸ்டமர் ஐடி வந்து 000ன்றது இப்போ டோக்கன் வந்து நம்ம ரிஜிஸ்டர் ஆயிடுச்சு. பட் வந்து நம்ம உள்ள ஐ திங்க் எனக்கு தெரிஞ்சு லாகின் ஆகலைன்னு நினைக்கிறேன். நம்ம வந்து செக் பண்ணிடுவோம் இதை. ஓகே, நம்ம ஆர்டர் பண்ணி நமக்கு ஆர்டர் வந்து சேவ் ஆயிருக்கு. பட் இந்த காலம் வந்து எங்கே இதாயிருக்கு நம்ம வந்து செக் பண்ணிடுவோம். டிவைஸ் டோக்கனில் வந்து கஸ்டமர் ஐடி நல்லன்னு வருது. ஓகே, ஸோ கஸ்டமர் ஐடி வந்து நமக்கு இந்த இடத்துல வந்து இதுன்னு வரணும். பட் நமக்கு இந்த இடத்துல வந்து நல்லன்னு வருது. நம்ம நோட்டிஃபிகேஷன் வருதாங்கிறத நம்ம வந்து செக் பண்ணி பார்த்துருவோம். இப்போ நான் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன். இப்போ அட்மின் பேனலில் இருந்து அது நம்மளுக்கு இங்கே வருதான்னு செக் பண்ணிடுவோம். அனௌன்ஸ்மெண்ட் காயின் போடுறேன். காயின் போட்டு சென்ட் அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறேன். ஸோ யாராவது your default credential were not put as a topic defined HTTP cloud document HTTP setup document. Your default credential is wrong வருது. ஸோ இதில் வந்து when I click நம்ம செக் பண்ணிடுவோம். when I click send announcement it's showing error and then log showing. லாக்ல வந்து என்ன இருக்குங்கிறத நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதில் வந்து நம்ம காமிச்சிடலாம் உங்களுக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் டு டாபிக் ஆல் யூசர்ஸ்ங்கிற மாதிரி வந்திருக்குன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு வந்து எல்லா யூசர்ஸ்க்குமே இதாகிற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ஓகே, சப்ஸ்கிரைப் டு டாபிக் ஆல் யூசர்ஸ் எனக்கு தெரிஞ்சு நம்ம அப்போ ஓகே நம்ம இதில் வந்து இதை இது பண்ணுவோம். என்ன நேரம் வந்துருக்கு பார்ப்போம்.
ஸோ எஃப்சிஎம் ஹெல்ப்பரில் சம்திங் ஏதோ மிஸ்டேக் இருக்கிறது என்னன்னு பார்ப்போம். எஃப்சிஎம் ஹெல்ப்பரில் நம்ம ப்ராஜெக்ட் ஐடி ஏதாவது சம்திங் போடாமல் விட்டுருவோம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு. ஸோ நமக்கு JWT மெத்தட் தேவை கிடையாது. JWT மெத்தட் எப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஃப்ளட்டர் ஃபைல் மூலமாக டேரெக்டாக நம்ம அந்த வந்து இது பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக போகும். நமக்கு அது தேவையில்லை. இந்த ஸ்டெப்பே நம்ம ஃபாலோ பண்ணுவோம். எஃப்சிஎம் ஹெல்ப்பரில் ஸோ ஆப்பை ஒன்ஸ் இது பண்ணுவோம். இதை க்ளோஸ் பண்ணிடுறேன். இந்த ஆப் தேவையில்லை. ஸோ இப்போ வந்து நம்ம அடுத்து ஒரு இது சென்ட் பண்ணி பார்ப்போம். டேஷ்போர்டில் அனௌன்ஸ்மெண்ட் இதை டெலிட் பண்ணி விட்டோம். ஹாய் டெஸ்டிங் போடுறேன். டெஸ்டிங் ஓகே. இப்போ நம்மளுக்கு கரெக்டாக வந்துருச்சு. இங்கேயும் நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ கரெக்டாக நம்ம வந்துருச்சு. இந்த இடத்துல ஹாய் டெஸ்டிங் வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் மேட்ரு. இப்போ நம்மளுக்கு இதில் நம்மளுக்கு இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ஹாய்னு போட்டு டெஸ்டிங் வந்துருச்சு. பட் இந்த இதில் வந்து நம்ம ஃப்ளட்டர் ஐக்கான் வந்திருக்கு. நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தட்ஸ் கிரேட். ஃபைன். இப்போ நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. கரெக்டாக வந்துருச்சு இந்த இடத்துல. கிரேட். இட் ஒர்க்கிங் ஃபைன். Fine, but in the it's showing a letter icon. So how we change? ஸோ இதில் அடுத்து என்ன கேட்டிருக்கேன் அப்படின்னா நம்மளுக்கு வந்து இந்த ஃப்ளட்டர் ஐக்கான் வந்து நமக்கு தெரியுது. இந்த இடத்துல மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த ஃப்ளட்டர் ஐக்கான் தெரியுது. இந்த இடத்துல ஹாய் டெஸ்டிங் அப்படிங்கும்போது அதை வந்து நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரிமூவ் பண்ணிக்கலாம். டு ஆட்டோமேட் த ரெஸ்ட் ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன இந்த நோட்டிஃபிகேஷன் எதுவும் மாறிடும். இதை வந்து நம்ம ரைட்டத்தில் கூட பண்ணிக்கலாம். நம்மளுக்கு லாஜிக் ஒர்க் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இன்னொரு ஸ்டெப் பண்ண வேண்டியது என்னென்னா நம்ம ஆர்டர் அப்டேட் பண்ணுற போது வந்து நம்மளுக்கு ஆல்சோ நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் வந்து அப்டேட் ஆகணும். ஸோ இந்த ஆர்டர் ஸ்டார்ட் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இதை வந்து கேன்சல் பண்ணிடுங்க. ஸோ கேன்சல் பண்ணிட்டு கிரேட் and then in the page when we update the
ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா எதுக்காக நம்மளுக்கு அப்படி வரலன்னா இப்போ வந்து no need to follow the no need to follow the because I did not ஸோ நம்ம என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரீவியஸாக வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இதை வந்து சேஞ்ச் பண்ணாமே இருந்திருக்கும். ஃப்ளட்டரோட டிஃபால்ட் ஐக்கான் தான் நம்ம வச்சிருந்தோம், அதனால தான் நமக்கு ஃப்ளட்டர் ஐக்கான் வந்திருக்கு. அப்படிலாம் அது வந்திருக்காது. கிரேட். அண்ட் தென் இந்த பேஜ் when we update the order status we need to showing the order update in the push notification. So it's possible please implement the feature also, and I hope already you have existing files. Suppose if you need any existing file please ask me. ஸோ இப்போ என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து ஆர்டர் அப்டேட் பண்ணும்போது நமக்கு வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணுங்கிற மாதிரி போட்டிருக்கோம். சேம் வந்து பர்சனலி புஷ் நோட்டிஃபிகேஷன் ஆர் த எக்ஸிமெண்ட் அப்படின்னு போட்டிருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு என்ன கிடைக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம புஷ் நோட்டிஃபிகேஷன் நம்ம ஒருத்தருக்கு அனுப்புகிறோம் அப்படின்னா அதோட ஃபீச்சர்ஸ் எல்லாம் நமக்கு இதில் கம்ப்ளீட் ஆகும். அப்போ இதில் வந்து நம்ம இன்னொரு விஷயம் நான் இதில் சொல்லணும்னு வச்சு நான் பார்த்துட்டேன். இந்த கம்பைல் எஸ்டிக்கு வந்து உங்களுக்கு சம்டைம் யாரும் இருந்துச்சுன்னா 36 ஆக்கிக்கோங்க. அப்புறம் மினிமம் எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 24 ஆக்கிக்கோங்க. உங்களுக்கு சம்டைம்ஸ் இதில் வார்னிங் யாராவது வரும், அதையும் இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா புஷ் நோட்டிஃபிகேஷனில் இப்போ நம்ம இந்த இதை போட்டோம் அப்படின்னா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ப்ளே ஸ்டோரில் வந்து ஒரு அப்டேட் போட்டு விட்டுறலாம். அந்த அப்டேட் போடுறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு இந்த இதில் நான் சொல்லிடுறேன். அது லாஸ்ட் வீடியோவில் வந்து நான் அதை சொல்ல முடியல, அது ஒருத்தர் கமெண்ட்டில் கேட்டிருந்தாங்க அது எப்படி இது பண்ணுங்கிறத ப்ராப்பராக சொல்லுங்கன்னு கேட்டிருந்தாங்க. அதில் வந்து அதையும் நான் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ நம்ம வந்து இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஃபைல வந்து நம்ம ஓப்பன் பண்ணிடுவோம். ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஃபைலில் வந்து அட்மின் ஆர்டர்ஸ் ஃபைலில் வந்து ஆர்டர் ஸ்டேட்டஸ் ஃபைல் நம்ம இதில் 2 ஃபைலும் அப்டேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர்டர்ஸ் ஸோ நம்ம ஒரே ஃபைலை அப்டேட் பண்ணால் போதும். எனக்கு 2 ஃபைல் நம்ம வைக்கல, ஒரே ஃபைலில் தான் நம்ம எல்லாத்தையும் பண்ணியிருக்கோம். அதில் ஒரே ஃபைலே நம்ம போட்டாலே போதும். அப்புறம் இந்த நோட்டிஃபிகேஷன் சர்வீஸ் ஃபைலை அப்டேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதையும் நம்ம அப்டேட் பண்ணிடுறோம் அப்படியே. ஸோ அதுக்கப்புறம் வந்து நம்ம லோகோ வந்து நம்ம ஃப்ளட்டர் டிஃபால்ட்டாக லோகோ இருக்குது, பட் நம்ம கிளைண்ட் வந்து நமக்கு லோகோ அனுப்பியிருக்காங்க. ஸோ அதையும் நம்ம என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிடலாம் அப்படியே. ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா நம்மளோட லோகோ, கிளைண்டோட லோகோ. இப்போ இதில் வந்து நம்ம PDF to PNG எடுத்துருவோம். நம்ம தனியாக எடுத்தோம் நம்ம கிராப் பிரேக் ஆயிரும், அதனால் PDF to PNG போட்டு நம்ம இந்த லோகோ வந்து நம்ம தனியாக எடுத்துடலாம்.
எடுத்துட்டு நம்ம அதுல இருந்து என்ன பண்ணிக்கலாம், லோகோ ஃபைலுக்கு வந்து நம்ம ஒரு ஃபைல் உண்டு, அந்த ஃபைலை போட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஒன்ஸ் ரீப்ளேஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா ஓகே கன்வெர்ட் டு ஸோ பிடிஎஃப் டு பிஎன்ஜி தான் எடுக்கணும். பட் நம்மளுக்கு ஜேபிஜி வருது, பிடிஎஃப் டு பிஎன்ஜி எடுத்துருவோம், அப்போதான் கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு. ஸோ ஒன்ஸ் நம்ம எடுத்துட்டு நம்ம அடுத்து என்ன பண்ணுவோம்னு பார்த்தீங்கன்னா ஆப் ஐக்கான் ஒரு வெப்சைட் உண்டு, அந்த ஐக்கானில் போய் நம்ம அந்த ஃபைலை எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக நமக்கு இது வந்துடும். ஸோ இது ஒன்ஸ் முடியட்டோம், நம்மளுக்கு முடிஞ்சோன்னா நம்ம அதை அப்படியே எடுத்துடும். எடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆப்போட ஐக்கான்ல அது உங்களுக்கு என்ன ஆயிரும், ஆட்டோமேட்டிக் செட் ஆயிரும். புஷ் நோட்டிஃபிகேஷன் எல்லாத்தையும் நமக்கு அதுவே வந்துடும். இந்த லோகோல அவங்க என்ன ஆட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு இதில் வந்து எல்லாத்தையுமே அவங்க ஆட் ஆன் பண்ணிக்கிற மாதிரி பண்ணியிருக்காங்க, ஒரே லாஜிக்கில் 6ன்னு போட்டு அதுலேயே உங்களுக்கு ஃபுட்டு கிராசரிஸ் எல்லாம் சேர்த்து வர்ற மாதிரி போட்டிருக்காங்க. ஓகே ஸோ இது எல்லாத்தையும் அப்டேட் பண்ணியிருக்கு. இது மெயின் ஃபைலு. அப்புறம் ஆர் ப்ரொவைடர், ஸோ லோகோ வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆயிடுச்சு. லோகோத்துக்கு நம்ம என்ன பண்ணிடலாம், அப்படியே அப்படியே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிடுங்க. எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிவிட்டு அதை அப்படியே காப்பி பண்ணி நம்ம என்ன பண்ணிடலாம், உள்ளே பேஸ்ட் பண்ணிடலாம். இப்படி ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஸோ ஐஓஎஸ்க்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி பண்ண முடியாது, ஐஓஎஸ்க்கு வேறு ஸ்டெப்ஸ் இருக்குது, அதை நான் ஐஃபோன் பண்ணும்போது சொல்லி தரேன். அது நம்ம ஃபாண்ட் ஆப்ஷன் பெட்டர் ஐக்கான் அந்த மாதிரி பண்ணிக்கலாம். சாரி பெட்டர் லான்ச்சர் ஐக்கான் இருக்குது, பெட்டர் லான்ச்சர் ஐக்கான் இருக்குது, அதை வச்சு பண்ணிக்கலாம். இதில் வந்து இப்போ அதை ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஓப்பன் பண்ணிட்டு ஆண்ட்ராய்டுக்குள்ளே ஆப்குள்ளே எஸ்ஆர்சிக்குள்ளே மெயினில் ஆர்இஎஸில் அப்படியே பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணி ரீப்ளேஸ் கொடுத்துருங்க. ரீப்ளேஸ் கொடுத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு இதில் எல்லாமே அந்த ஃபைல் உங்களுக்கு லோட் ஆகிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை அப்படியே ஒன்ஸ் ரீலோட் பண்ணுங்கள். ரீலோட் பண்ணிவிட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், நம்ம வந்து இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நம்ம கொடுத்து பார்ப்போம் எப்படி வருது அப்படின்னு. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் ஆர்டர் ஸ்டேட்டஸ் தான் நம்ம இப்போ அப்டேட் பண்ணுவோம். நம்ம ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து இப்போ நான் அதில் வியூ அப்டேட்டில் வந்து ப்ராசஸிங்கில் இருக்குது. இதை வந்து நான் இப்போ அவுட் ஃபார் டெலிவரின்னு கொடுக்குறேன். ஆர்டர் ஸ்டேட்டஸ் டெலிவரி ஆஃப் கஸ்டமர் நோட்டிஃபைட் வியா புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்திருக்கு. பட் நம்மளுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் நமக்கு வரல, மேலே வந்துருக்கு. ஸோ நம்மளுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷனே வரல, நம்மளுக்கு காயின்னு மட்டும் தான் வந்திருக்கு. Out for delivery, customer notified via push notification.
ஸோ நம்மளுக்கு வந்து இது வந்திருக்கு, பட் வந்து நமக்கு ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஆர்டர்ஸ் வரல, புஷ் நோட்டிஃபிகேஷன் வரல. நம்ம அதை இன்னொரு காரணம் என்னன்னு செக் பண்ணுவோம். ஸோ நம்மளுக்கு வந்து டோக்கன் வந்து நமக்கு ஜென்ரேட் ஆகலை, அதனால தான் நமக்கு வரல. இப்போ இதில் புஷ் நோட்டிஃபிகேஷனில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருந்தோம் அப்படின்னா டு ஆல் யூசர்ஸ்னு கொடுத்துருந்தோம். பட் இந்த இடத்துல வந்து நம்ம என்ன பண்ணணும், பர்டிகுலர் கஸ்டமர்ஸ்க்கு ஒரு ஆர்டர் கொடுக்கணும் அப்படின்னா அவங்க வந்து இந்த டிவைஸ் அவங்க டோக்கன் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தா மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், அவங்களுக்கு வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் கொடுக்க முடியும். ஸோ இந்த கேஸில் வந்து அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணி பார்த்துட்டு நம்ம அந்த டைமில் வந்து நமக்கு என்ன ஆகணும்னு பார்த்தீங்கன்னா இப்போ இது வந்து நமக்கு டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆகணும் இந்த இடத்துல. இப்போ இதில் வந்து டி டோக்கனில் வந்து நம்மளுக்கு என்ன ஆகும், கஸ்டமர் ஐடி வந்து இதில் நமக்கு வரணும், வந்தால் தான் நமக்கு என்ன ஆகும், கரெக்டாக வரும். அது அப்படி இல்லை அப்படின்னா நமக்கு வந்து கரெக்டாக வராது. அது என்னங்கிறத பார்ப்போம் இப்போ. டிவைஸ் டோக்கன் அதனால நம்ம இப்போ இதில் செக் பண்ணி பார்ப்போம். இதில் இதில் வந்து நம்மளுக்கு இப்போ லாக் அவுட் பண்ணிட்டு நம்ம லாகின் பண்ணி பார்ப்போம். லாக் அவுட் பண்ணிட்டு லாகின் பண்ணி அதாவது நமக்கு கரெக்டாக வரும் அந்த இடத்துல. இப்போ நம்மளுக்கு இன்ஸ்டால் ஆகிட்டோம். ஓகே, நம்மளுக்கு எதுக்காக வரல அப்படின்னா இந்த இடத்துல அதே ப்ராப்பராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. இந்த இடத்துல புஷ் நோட்டிஃபிகேஷனுக்கு வந்து நமக்கு ஐடி வரணும் அப்படின்னு இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா டிவைஸ் டோக்கன் ஜாயின் வித் ஆர்டர்ஸ் டேபிள். ஸோ இப்போ வந்து நம்ம அன்இன்ஸ்டால் ஆகிட்டு இன்ஸ்டால் ஆகுது. இப்போ வந்து நம்மளுக்கு எஃப்சிஎம் டோக்கன் வந்து ஜென்ரேட் ஆயிருக்கா இல்லைங்கிற நம்ம இதில் இப்போ கரெக்டாக கண்டுபிடிச்சிடலாம். போஸ்ட் அளவு கேட்குது, அளவு கொடுத்துருங்க. இது கொடுத்துட்டு இப்போ ஷாப்பு கொடுத்துட்டு ஓப்பன் பண்ணுங்க. ஓப்பன் பண்ணிட்டு இப்போ நம்ம டோக்கன் வந்து நம்மளுக்கு இப்போ எப்போ ஜென்ரேட் ஆகும் அப்படின்னா நம்ம இப்போ லாகின் பண்ணுவோம். ஸோ லாகின் பண்ணும்போது 777 ஸோ எஃப்சிஎம் டோக்கன் வந்து நம்மளுக்கு இப்போ ஜென்ரேட் ஆகிருக்கு. கரெக்ட். இப்போ நம்ம ஜென்ரேட் ஆகணும்னு நினைக்கிறேன். எரர் கெட்டிங் எஃப்சிஎம் டோக்கன் போட்டு நம்ம இந்த இடத்துல எரர் வருது நம்மளுக்கு. ஓகே, இப்போ நான் பிளேஸ் ஆர்டர் கொடுத்துட்றேன். பிளேஸ் ஆர்டர் கொடுத்து பேக் டு ஹோம் வந்துட்டோம் நம்ம. இப்போ ஆர்டர்ஸ் வந்து ஓகே, இப்போ வந்து இதில் நம்மளுக்கு ஜென்ரேட் ஆகிருக்கணும், ஐடி வந்திருக்கணும். ஐடி வந்துருந்தா நம்ம பண்ணுறது கரெக்டுன்னு அர்த்தம். பட் இதில் கஸ்டமர் ஐடி வந்து நமக்கு நல்லன்னு வந்திருக்கு. அப்போ வந்து இந்த டைமில் நம்மளுக்கு என்ன வராது, நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு வராது கண்டிப்பாக. கேன்சல் கொடுத்துட்டு ஆர்டர்ஸ் பேஜ் ஆகுங்க. ஸோ ஆர்டர்ஸ் பேஜில் வந்து பேஸ்ட்டில் ஸோ நம்மளுக்கு வரல இப்போ. ஓகே,
இப்போ வந்து நம்ம என்ன சொல்லணும் அப்படின்னா, இந்த அட்மின் பேனல் இந்த RLs page it's showing, but in the application the order status push notification not received. ஸோ நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து நமக்கு இதில் வந்திருக்கு, ஆனால் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்து நமக்கு இதில் வரல. நம்மளுக்கு let me debug the admin set of status update but the push notification ஆர்டர் ஸ்டேட்டஸ்ல வந்து நம்மளுக்கு இதில் பேமெண்ட்ஸ் delivered confirmed. ஸோ இதில் வந்து இப்போ என்ன சொல்லலான்னு பாருங்கள். ஐ கேன் சி த செவரல் லைக் இஷ்யூ மேக் இட் பாஸ். ஸோ இதில் வந்து ஒரு இது டெஸ்டிங் பண்ணியிருக்காங்க. இதை நம்ம ரன் பண்ணி பார்ப்போம். இதுக்கு வந்து நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா ஒரு ஃபைல் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. debug fcm ஒரு ஃபைலை கிரியேட் பண்ணிக்கோங்க. கிரியேட் பண்ணிவிட்டு போட்டு அதில் வந்து அப்படியே காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிடுங்க. ஸோ பேஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ இதோட வந்து அப்படியே நீங்கள் வந்து இது பண்ணிடுங்க. இந்த பேஜ் வந்து நமக்கு என்ன ரிசல்ட் காமிக்குங்கிறத நம்ம சொல்ல போகிறோம் இந்த இடத்துல. இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து டோக்கன் வந்து எதுவுமே இல்லை. அதனால தான் நமக்கு ரீசன் கன்ஃபார்ம் த டைனமிக் டிவைஸ் டோக்கன் கஸ்டமைஸ் நல். ஸோ நம்ம சொன்னதான் ரீசன்ட் நல். இந்த கஸ்டமர் இது ஒன்றுன்னு வரணும். ஒன்று வந்தால் நமக்கு என்ன வரும், இந்த இடத்துல கரெக்டாக வரும். ஸோ அப்படி இருக்கும்போது ரிஜிஸ்டர் டோக்கன்ங்கிறத நம்மளுக்கு இந்த இடத்துல கரெக்டாக வரும். ரிஜிஸ்டர் டோக்கன் மோனோ பிக்சல் ரிஜிஸ்டர் டோக்கன். ஓகே. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடத்துல வந்து ஃபர்ஸ்ட் வந்து புஷ் நோட்டிஃபிகேஷன் எதை பேஸ் பண்ணி போகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆல் யூசர்ஸ் உள்ள யாரெல்லாம் வராங்களோ அவங்க எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் வர மாதிரி வந்திருக்கு நமக்கு இந்த டிவைஸ் டோக்கனில். அது நமக்கு கஸ்டமரி தேவையில்லை. பட் நம்ம கஸ்டமரி வந்தால் மட்டும் தான் நமக்கு என்ன பண்ண முடியும், அந்தந்த ஃபர்தராக உள்ள அந்தந்த பர்டிகுலர் இதுக்கு மட்டும் நம்ம என்ன பண்ண முடியும், அனுப்ப முடியும். ஸோ அதனால இப்போ வந்து ஏபிஐயில் ரிஜிஸ்டர் டோக்கன் எடுத்துக்கோங்க. ஸோ ரிஜிஸ்டர் டோக்கனில் வந்து நம்ம பர்டிகுலராக நம்ம இப்போ அந்தந்த விஷயங்களை பண்ணால் தான் நமக்கு கரெக்டாக வரும். இப்போ அதில் கோடு வந்து உங்களுக்கு இதில் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. ஸோ ரிஜிஸ்டர் டோக்கன் இது ரிஜிஸ்டர் டோக்கன் உள்ளது. அப்புறம் இது வந்து ஆத் ப்ரொவைடர் உள்ளது. அப்புறம் இது வந்து எஸ்கியூஎல் உள்ளது. ஸோ எஃப்சிஎம் டோக்கன் வந்து கஸ்டமர் டேபிள் வந்து நம்ம தனியாக அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்டேட் டிவைஸ் டோக்கன் கஸ்டமர் ஐடி நல் வெரிஃபை. ஸோ இது வந்து அவங்களே டிஃபால்ட்டாக ஆட் பண்ண சொல்லியிருக்காங்க. பட் இது நம்ம ஆட் பண்ணோம்னா நமக்கு கண்டிப்பாக இது மேனுவலாக ஆயிருக்கு. மேனுவலாக ஆயிடுச்சு அப்படின்னா நமக்கு கண்டிப்பாக வரும்.
பட் நம்ம அந்த மாதிரி வரக்கூடாது நம்மளுக்கு. அது நம்ம என்னங்கிறத செக் பண்ணுவோம். ஆட்டோமேட்டிக்காக நம்மளுக்கு வந்தால் மட்டும்தான் நமக்கு அது கரெக்டாக வரும். எனக்கு தெரிஞ்சு அது நம்ம என்னென்னு செக் பண்ணுவோம். வேற ஒரு நம்பர் போட்டு செக் பண்ணி பார்ப்போம் எப்படி வருதுன்னு. ஸோ இப்போ வந்து நம்ம ஆர்டர் இதில் வந்து நம்ம செக் பண்ணி பார்ப்போம். இப்போ இந்த ஃபைலை ரன் பண்ணால் நம்மளுக்கு இப்போ இது எல்லாமே சேமாக வந்துடும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் டைனமிக் இது நம்மளுக்கு எல்லாமே இப்போ கரெக்டாக வந்துருச்சு. ரீசன் வந்து நம்ம மேனுவலாக நம்ம இப்போ அப்டேட் பண்ணியிருக்கோம். பட் மேனுவல் அப்டேட் பண்ணுறது ஒரு ப்ராப்பரான மெத்தட் கிடையாது. ஆர்டர்ஸில் இப்போ நம்ம இதை இது பண்ணி பார்ப்போம். ப்ராசஸிங்கில் இருக்கிறது வந்து டெலிவர் போகும். இப்போ நம்மளுக்கு புஷ் நோட்டிஃபிகேஷன் வந்துருக்கோம். இப்போ புஷ் நோட்டிஃபிகேஷன் இப்போ வரல. ஸோ எதுக்கு இப்போ வரல நம்மளுக்கு? ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நம்மளுக்கு கரெக்டாக வரல. நம்மளுக்கு நம்ம இதை வந்து இது பண்ணிடுவோம் அப்படியே. ஸோ இதில் வந்து அப்படின்னா நம்மளுக்கு என்ன வரலன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து கரெக்டாக வரல, புஷ் நோட்டிஃபிகேஷன் வரல. அதனால் இப்போ என்ன பண்ணியிருக்கோம்னா டேட்டாபேஸ் ஃபைலை வந்து நம்ம என்ன பண்ணியிருக்கோம், அட்டாச் பண்ணியிருக்கோம் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். டேட்டாபேஸ் ஃபார் யுவர் ரெஃபரன்ஸ். ஸோ நம்மளுக்கு இதில் வந்து கரெக்டாக வந்துருச்சு. பட் வந்து கஸ்டமர் ஐடி, ஸோ கஸ்டமர் ஐடியா வந்து இது 1 கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஒன் செகண்ட். ஸோ கஸ்டமர்ஸில் வந்து கரெக்ட் தான் 1. கஸ்டமர் ஐடி 1 தான் உங்களுக்கு இதில் வரும். ஓகே, ஸோ டேட்டாபேஸ் வந்து கரெக்ட் தான். ஸோ நம்ம அனௌன்ஸ்மெண்ட் வந்து கரெக்டாக தான் நமக்கு செக் பண்ணி பார்த்துருவோம். அனௌன்ஸ்மெண்ட்டில் வந்து நம்ம எப்படி வந்து டெஸ்ட் பண்ணிடுவோம். ஸோ அனௌன்ஸ்மெண்ட் தான் நம்மளுக்கு இப்போ வரல. முன்னாடி அனௌன்ஸ்மெண்ட் இது நமக்கு வந்துட்டு இருந்தது. பட் இப்போ நமக்கு அது வரல. என்ன ரீசன் தெரியல, பார்ப்போம். ஸோ இந்த மாதிரி சம்டைம்ஸில் வந்து நம்மளுக்கு இந்த மாதிரி இஷ்யூ வந்துட்டு தான் இருக்கும். நம்ம ப்ராப்பராக ஆல் யூசர்ஸ்க்கு எல்லாம் நம்ம வந்து
டோக்கன் வச்சு போயிருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு இவ்வளோ தூரம் பிரச்சனை வராது. அதனால் எப்போவுமே வந்து ப்ராப்பரான டோக்கன் வச்சு போகிறது. நான் இதுக்கு முன்னாடி வந்து ஆல் யூசர்ஸ் வச்சு நான் பண்ணது கிடையாது. அந்த ஒரு ரீசனால நான் அந்த ஆப்ஷன் போயிட்டேன். அப்படி நம்ம எப்பவும் பண்ணுறது வந்து ஒரு டோக்கன் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். அப்படி பண்ணிங்கன்னா நம்ம கரெக்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ FCM வெல்ஃபேர் ஒருக்கா போட்டு பார்ப்போம். ஸோ இப்போ வந்து நம்ம செக் பண்ணி வைப்பாங்க கரெக்டாக வருது அப்படின்னு. ஸோ யாராவது கெட்டிங் FCM டோக்கன் சம்டைம்ஸ் இந்த மாதிரி வரும், சர்வீஸ் நாட் அவைலபிள் அப்படின்ட்டு. பட் அது பிரச்சனை கிடையாது. எதுக்காக அப்படியே என்னோட டிவைஸ் சில டிவைஸ்க்கு அந்த மாதிரி வந்துட்டு தான் இருக்கும். அதனால் அது எந்த ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதை விட்டுருங்க. நம்ம இப்போ ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இப்போவும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து வரல, கரெக்டாக வரல. அனௌன்ஸ்மெண்ட்லேயும் நம்மளுக்கு வராமல் தான் இருந்துச்சு. ஸோ நம்மளுக்கு இப்போ வரல, நம்மளுக்கு ப்ராப்பராக அது வரல. என்ன ரீசன் தெரியல, பார்ப்போம். ஆப் வந்து ஸ்டாப் பண்ணிட்டு ஃப்ளட்டர் க்ளீன் ஃப்ளட்டர் பப் எடுத்து ஃப்ளட்டர் ரன் கொடுத்தோம்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருச்சு. இப்போ வந்து நான் ஒரு ஆர்டர் ஸ்டேட்டஸ் வந்து உங்களுக்கு நான் இப்போ அப்டேட் பண்ணுறேன். இப்போ அட்மின் பேனலில் போய் நம்ம வந்து இப்போ நமக்கு அனௌன்ஸ்மெண்ட் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிருச்சு, ஆர்டர்ஸ் பேஜ் ஒர்க் ஆக ஆரம்பிச்சிச்சு. இப்போ நான் இதில் போய் அவுட் ஃபார் டெலிவரி கொடுக்குறேன். ஸோ அவுட் ஃபார் டெலிவரி கொடுத்தோன்னே இங்கே பாருங்கள் நம்மளுக்கு இந்த அவுட் ஃபார் டெலிவரி வந்துருச்சு இடத்துல. ஓகே, ஸோ அவுட் ஃபார் டெலிவரி வர இடத்துல வந்து இப்போ நம்ம அகைன் வந்து என்ன பண்ணுறேன், நான் வந்து டெலிவர்னு மாற்றுறேன் ஸ்டேட்டஸு. ஸோ டெலிவர் மாற்றினோன்னு இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ ஆர்டர் டெலிவர் வந்துச்சு. ஸோ இப்போ வந்து நமக்கு லாஜிக் கரெக்டாக ஒர்க் ஆயிடுச்சு. அனௌன்ஸ்மெண்ட்டை வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. இப்போ போத் ஆஃப் ரெண்டுமே ஒர்க் ஆகுது. லான்ச்சிங் நெக்ஸ்ட் மந்த் லான்ச் இல்லை லான்ச்சிங் சூன். launching soon, more offers are available. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துருச்சு லான்ச்சிங் சூன், மோர் ஆஃபர்ஸ் ஆர் அவைலபிள். ஐகான்ஸும் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து இந்த வந்துருச்சு. இப்போ நம்மளோட லோகோ ஆஃபர் வந்து நம்மளுக்கு வந்துருச்சு. ஸோ இவ்வளோ தான் நமக்கு லாஜிக். இப்போ இதில் வந்து நம்ம அனௌன்ஸ்மெண்ட் ஃபுல்லாக பார்த்துச்சு. நம்ம அடுத்த வீடியோவில் வந்து இதோட அடுத்த பார்ட் பார்ப்போம். அண்ட் தேங்க்யூ.